1 கொரிந்தியர் 1:18 என் அடியார் பவுல் கூறுவது போல், விசுவாசத்துடன் இத்தேடலில் ஈடுபடும் உங்களுக்கு இது மீட்பின் பாதையாக அமையும். இத்தேடலில் நீங்கள் மீட்பை பரிசாக பெற வேண்டுமென்றால் மனமாற்றம், பாதை மாற்றம், வாழ்க்கை மாற்றம் உங்களில் நிகழ்ந்தாக வேண்டும். உங்களுக்குள் புரையோடி கிடக்கும் பாவங்களை இனம் கண்டு அவற்றை நேர்மனத்தோடு ஏற்கும் போதும், துணிவுடன் மாற்றங்களை விரும்பும் போதும், அவற்றிலிருந்து விடுபட முயற்சிக்கும் போதும் உண்மையாகவே மீட்பு உங்கள் கைவசமாகும். வாருங்கள், என் மீட்பை அள்ளி பருகுங்கள். மீட்புக்கான தேடலை தொடங்குங்கள். பாசம் தந்த இயேசுவே, உன் பாதையிலே வாழ்வு கண்டு வருகிறேன். பாடுபட்டு பாசம் தந்த இயேசுவே, உன் பாதையிலே வாழ்வு கண்டு வருகிறேன். அநியாய தீர்ப்பிடும் மனிதனே, ஆண்டவன் தீர்ப்பே முடிவானது எனும் உண்மையை உள்ளத்தில் ஏற்று அறிவோடு சிந்தித்து அவர் வழியில் நடந்திடு. முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம், திருவசனங்கள் 17 முதல் 18 வரை. மக்கள் ஒன்று கூடி வந்திருந்தபோது பிலாத்து அவர்களிடம், நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள்? பரபாவையா அல்லது மெசியா என்னும் இயேசுவையா என்று கேட்டான். ஏனெனில் அவர்கள் பொறாமையால் தான் இயேசுவை தன்னிடம் ஒப்படைத்தார்கள் என்பது அவனுக்கு தெரியும். சிந்திப்போம். தீர்ப்புகள் பல வேளைகளில் பொறாமையினால் எழுதப்படுகின்றன. அடுத்தவரின் வெற்றி, வளர்ச்சி, அடுத்தவர் பெறுகின்ற பாராட்டு நம் கண்களுக்கு எரிச்சலாகின்ற போது நாம் பொறாமை என்னும் சிம்மாசனத்தை நம் இதய மேடையில் போட்டு அதன் மீது அமர்ந்து தீர்ப்பிட ஆரம்பித்து விடுகிறோம். நம் எதிரியின் வீழ்ச்சியை கண்டு நம் வெற்றியை உறுதிப்படுத்தும் வரை அச்சிம்மாசனத்திலிருந்து நாம் இறங்குவதில்லை. சுயநல பொறாமத்தீயின் சுட்டரித்தலுக்கு அப்பாவிகள் மட்டுமன்று, சில நேர்மையாளர்களும் லட்சியவாதிகளும் கூட ஆளாகின்றனர். இயேசுவுக்கு வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பும் யூதர்களின் நெஞ்சத்தில் கனன்ற பொறாமை தீயின் உச்சகட்டமே. நல்லவர், நேர்மையாளர், பிறரது நலனில் அக்கறை கொண்டவர் ஆகியோர் அடுத்தவர் மீது பொறாமை கொள்வதில்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பர். தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பர் என லூக்காஸ் நற்செய்தியில் இயேசு கூறுகிறார். நம் பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளோடு ஒப்பிட்டு பேசுவதை தவிர்த்து விடுவது நல்லது. ஒப்பிட்டு பேசுவது பிள்ளைகளுக்கு உங்கள் மீது வெறுப்பையும் மற்றவர்கள் மீது பொறாமை உணர்வையும் உருவாக்கி அவர்களில் மிருக குணத்தை வளர்த்துவிடும். பிறர் வளர்ச்சியில் மகிழ நல்லவற்றை சிந்திக்க கற்றுக் கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சியில் நீங்கள் மகிழலாம். ஜெபம். பாடுகளை ஏற்று பாசம் தந்த இயேசுவே, பொறாமை கண்டோர் தீயோர் என்ற இழிவான உம் தீர்ப்புக்கு ஆளாகாமல் மற்றவரை வாழவிடும் நல்ல சிந்தைகளும் செயல் திட்டங்களும் அடங்கிய தீர்ப்பு என் உள்ளத்தில் இன்றே எழுதப்பட வரம் தாரும். ஆமேன்.